ஹலோ காய்ஸ், நான் உங்கள் குரோனாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் சொன்னால் இட்ஸ் கோயிங் டு பி பேசிக். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் நம்பர்ஸ் தட் ஆர் ஒன்லி டிவிசிபிள் பை இட் செல்ஃப் ஆர் பை ஒன். ஸோ அந்த நம்பர் வந்து எதுவாலையும் டிவிசிபிளாக இருக்காது, எந்த ஒரு நம்பராலையும். இஃப் இட்ஸ் டிவிசிபிள்னா அது ப்ரைம் நம்பருக்குள்ளே வராது. ஸோ நம்ம இன்னைக்கு ஜாவால எப்படி வந்து ப்ரைம் நம்பர்ஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்துட்டு நமக்கு ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஒன்று வந்துட்டு இருக்கல ஈஸியான அப்ரோச், பட் ஆனால் அது எஃபிஷியண்டாக இல்லை. ஸோ ஒரு எஃபிஷியண்டான அப்ரோச் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே வந்து பேசிக்காக மைண்டுக்கு வர ஒரு அப்ரோச் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஹார்ட். ஸோ இது ரொம்ப பேசிக் தான். ஐம் கோயிங் டு பி எக்ஸ்பிளைனிங் இட் ஆஸ் மச் as பாசிபிள் ஃபார் யூ guys. ஒரு இன்டர்வியூ ஸ்டாண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நம்ம டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் நம்பர்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்ஸ்க்குள்ள வருதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக வந்துட்டு 2, 3, 5, 7, 11 அந்த மாதிரியே இருக்கிறது தான் ப்ரைம் நம்பர்ஸில் வரும். பிகாஸ் இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் தட் அசியூல் பை இட் செல்ஃப் ஆர் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பரை வாங்க போகிறோம். ஜாவாவில் வந்துட்டு ஒரு நம்பரை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கேனர் கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து யூட்டில்குள்ளே வரும். ஜாவா டாட் யூட்டிலுங்கிற பேக்கேஜ்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து மஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி இம்போர்ட் ஜாவா டாட் util டாட் ஸ்கேனர். இந்த கிளாஸ் இருந்தால் தான் உங்களால் வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பரோ இல்லை ஏதோ ஒன்றுத்தையும் வாங்க முடியும். ஸோ இந்த கிளாஸ் நம்ம ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம பண்ண போகிறது, இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. இந்த ஸ்கேனர் கிளாஸ் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர் எஸ்சி. எஸ்சிங்கிறது வந்து இங்கே ஒரு வேரியபிள் நேம் மாதிரி என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். லைக் ஓபிஜி ஏதோ ஏதோ ஒரு நேம் வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். இதுதான் வந்துட்டு பேசிக்கான சின்டாக்ஸ். அண்ட் சிஸ்டம் டாட் இன்ங்கிறது வந்துட்டு நம்ம இன்புட் வாங்குறது காமிக்கிறதுக்கு போடுற மாதிரி. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி த சின்டாக்ஸ் தட் யூ ஹேவ் டு ஃபாலோ ஃபார் எவ்ரி ஸ்கேனர் கிளாஸ் இன்புட் வாங்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம பண்ண போகிறது, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சே தட் வேரியபிள் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் var ஆர் obj வச்சுக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த எஸ்சி இருக்குல்ல, அந்த எஸ்சியை வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு எடுத்துட்டு நம்ம ஒரு இன்டீஜர் தான் வாங்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி a நம்பர் ஃப்ரம் த யூசர். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்டுங்கிறத வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஒரு நம்பர் வாங்கினா இது யூஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம மற்ற இதெல்லாம் இருக்குது. ஸ்ட்ரிங் வந்து வெறும் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுது அண்ட் சம்திங் லைக் தட் இருக்குது. நம்ம அதெல்லாம் லேட்டரில் பார்ப்போம். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, பிகாஸ் இங்கே வந்து இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ்னால நம்ம இங்கே கொடுத்தோன்னே அதை எரர் காமிக்குது. ஆல்சோ ஐம் யூசிங் IntelliJ. இந்த IntelliJ வந்துட்டு இட்ஸ் மோர் லைக் டிசைன் ஃபார் ஜாவா, பட் அதற்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த திங் ஐம் யூசிங். நீங்கள் வேணும்னா VS கோட் கூட யூஸ் பண்ணி யூ கேன் டூ ஆல் திஸ். ஸோ வெல், நம்ம இது வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுதுன்னா, வி ஆர் கெட்டிங் அன் ஆப்ஜெக்ட், இன்டீஜர் ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம வந்து OBJ-க்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்கேனர் கிளாஸ் மூலமாக யூ ஆர் கெட்டிங் திங் ஃப்ரம் யூசர் அண்ட் ஸ்டோரிங் இட் இன் திஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to be seeing if the number is divisible by itself. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, we are going to be using the modulus operator. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா modulus operator என்ன பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். I'll let you explain here. ஸோ modulus operator வந்துட்டு நம்ம two things இருக்கு. It's going to be just this division operator and then this modulus operator. ஸோ this division operator என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பேசிக்காக வந்துட்டு கோஷியன்ட்டை கொடுக்கும். நம்ம வந்துட்டு இப்போ 4ங்கிற நம்பரை லெட்ஸ் சே தட் வி டிவைட் பை 2. நமக்கு ஆப்வியஸாக ஆன்சர் வந்து 2ங்கிற வந்துட்டு நமக்கு இதுவாக கிடைக்கும். பிகாஸ் 2 times 2 4 அண்ட் ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி 0. அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2ங்கிற இது மட்டும் தான் நமக்கு இதுவாக கிடைக்கும். பட் த சேம் திங் நம்ம இங்கே போட்டோம்னு வைங்களேன், 4 and we are going to be using the modulus operator 2. The answer would be 0 for us because the remainder வந்து நமக்கு இங்கே 0, ரைட்டா? ஸோ அந்த பேசிக் தான் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4ங்கிறது வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகிறனால தான் நமக்கு 0ங்கிற ஆன்சர் கிடைக்குது ரிமைண்டரில். ஸோ நம்ம அந்த ரிமைண்டரில் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரைம் நம்பராக இல்லைன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். 4 mod 2, it's going to give us 0. இதுனா it means that it is divisible. இந்த இதான் நம்ம பேசிக் லாஜிக்கே இங்க. பை யூசிங் தட் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நமக்கு இருக்கலே ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் என்னன்னு தெரியும். இட்ஸ் 2, ரைட்டா? 2 தான் இருக்கலே ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்னால நம்ம வந்து 2 கீழே இருக்கிறதெல்லாம் பிரைம் நம்பர் ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்ல போறோம்.
இதுக்கு நம்ம ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ, இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா பூலியன் சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. இந்த டேட்டா டைப் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லணும்னா 0 or 1. ஸோ பேசிக்கா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரூன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணிப்போம் ஒரு ஃபிளாகா. So let's say that boolean is here. So boolean data type, and I'm going to be just keeping the variable name as prime. So இதை வந்து நான் ட்ரூன்னு செட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட்ல. இது வந்து ட்ரூ ஃபிளாக நான் பூலியன்ல செட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கா இது எப்போ இந்த பிரைம்ங்கிறது இப்போ ட்ரூவா இருக்கு. நான் இதை எப்போ ஃபால்ஸ் பண்ணுவேன்னா whenever the அது பிரைம் நம்பருங்கிற கண்டிஷனை மீட் பண்ணும்போது ஃபால்ஸ் பண்ணிட்டு இது பிரிண்ட் பண்ண போறோம். அந்த நம்பர் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதான் நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? So the next thing, as சொன்னேன் நம்ம smallest prime number is going to be 2. So anything under that is going to be false, right? அது வந்து condition first இங்க violate பண்ணுது. So for that we are going to be doing as நம்ம obj if it is less than 2. Obj is less than 2 na, then we are going to be saying that prime is false. So இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். whenever the number is less than 2 இருந்துச்சா prime வந்து ஃபால்ஸா இருக்கும். So the next thing that you're going to be seeing is anything other than this. இந்த கண்டிஷன் தவிர 2 தவிர பெருசா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம்னு பார்க்க போறோம். So when it is going to be bigger than 2, so else போட போறோம். if இது இல்ல next என்ன கண்டிஷன் இருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக அந்த ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா 2ல இருந்து நான் கொடுக்குற நம்பரோட நம்பர் வரைக்கும் நெக்ஸ்ட் 1 by 1 போகும். ஸோ பேசிக்காக வந்துட்டு இது நீங்கள் ஒரு 13 நம்பர் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 3 to 30 எல்லா நம்பருமே செக் பண்ணும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் அ லிட்டில் இன்எஃபிஷியன்ட். பிகாஸ் இது வந்து ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணி ஒவ்வொரு நம்பராக நமக்கு ஆன்சர் எடுத்து இட்ஸ் கோயிங் டு பி டேக் அ லிட்டில் பிட் மோர் டைம் தேன் மோர் எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ். அதனால தான் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி சிம்பிள் மெத்தட் பட் நாட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட். பட் லேர்னிங்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியான மெத்தட் போகிறதா இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம வந்துட்டு இன்ட் ஐன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நான் 2ன்னு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இஃப் திஸ் ஐ இஸ் லெஸ் தேன் நம்ம கொடுத்த நம்ம வாங்குற நம்பரோட கம்மியா இருந்துச்சுன்னா இட் மஸ்ட் மூவ் டு தட். பிகாஸ் நம்ம அதுக்கு நடுவில் இருக்க எல்லா நம்பருமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி டிவிசிபிளா நம்ம பார்க்க வரோம், ரைட்டா? ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம லெஸ் தேன் தட் கிவன் நம்பரோட போயிட்டு அது வரைக்கும் நம்ம போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 2 ஃபர்ஸ்ட், தென் நம்ம 2 இருக்கா செக், 2வும் இதுவும் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி டிவிசிபிள், தென் இட்ஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ் இமிடியேட்லி. அப்படி இல்லைனா இட்ஸ் கோயிங் டு பி ட்ரூ. ஸோ யா நம்ம இதுக்குள்ள போறோம். இதுக்குள்ள போயிட்டு நம்ம மெயினான கண்டிஷன் இப்போ தான் வரப்போகுது. இஃப் நம்ம கொடுத்த நம்பர் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஜெக்ட் நம்ம ஓபிஜே, இதுவும் இட்ஸ் கோயிங் டு பி மாட் அண்ட் அது வந்து நமக்கு 0வா கிடைச்சதுன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம லாஜிக் பார்த்தோம். இட்ஸ் கோயிங் டு பி 0வா கிடைச்சதுன்னா தென் இட்ஸ் நாட் கோயிங் டு பி சாட்டிஸ்ஃபைங் கண்டிஷன், ரைட்? ஸோ நம்ம வந்துட்டு இட்ஸ் பிரைம் பிரைம் ஓகே ரைட் எல்லாமே ஒன்று தான். ஸோ பிரைம் இஸ் ஈக்குவல் டு சாரி தேர் ஃபால்ஸ்க்கு நம்ம ஃபால்ஸ்னே செட் பண்ண போகிறோம். பிரைம் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இதுதான் வந்து நம்ம மெயினான கண்டிஷனை வந்துட்டு இதுவும் வந்துட்டு இட்ஸ் சின்ஸ் டிவிசிபிள்னால இது பிரைம் இல்லை, நம்ம அதை தான் காமிக்கிறோம். அண்ட் தென் இது இப்படி இருந்துச்சுன்னா we are going to get out of the iteration because நமக்கு உடனே அந்த ஐட்ரேஷன் எண்ட் ஆகணும். இல்லைன்னு வைங்களேன் நம்ம வந்து பிரேக்கிங் திங் கொடுப்போம் ஃபார் பிரேக்கிங் த ஐட்ரேஷன். இந்த ஐட்ரேஷன் மட்டும் எண்ட் ஆகலாம். இட்ஸ் கோயிங் டு பி அகைன் அண்ட் அகைன் ரன்னிங் டில் தட். ஸோ ஃபால்ஸ் தெரிஞ்சோட நம்ம உடனே வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை ஃபால்ஸ் இல்லைனா இட்ஸ் கோயிங் டு பி ரிட்டர்னிங் அஸ் ட்ரூ பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். we are going to be printing that to get that answer. ஸோ இதை பார்த்தீங்கன்னா yeah we're going to be printing that. printing என்ன print பண்ண போறோம்னா we're going to be printing it as prime. இது நமக்கு என்ன தரும்னா இந்த ட்ரூங்கிற கொடுக்கும். இஃப் நான் ஒரு தடவை இந்த கோடை உங்களுக்கு சிம்பிளிஃபைடா சொல்றேன். ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா we are getting prime வந்து நம்ம ட்ரூ ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறோம் இனிஷியலா, ரைட்டா? இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். தென் நம்ம இந்த வாங்குற நம்பர் இஃப் the number that we get from user is less than 2 இருந்துச்சுன்னா then it's going to immediately be false, right? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இட்ஸ் கோயிங் டு பி இமிடியேட்டா ஃபால்ஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பை என்ன இருக்குன்னா நம்ம வாங்குற நம்பர் இஸ் டிவிசிபிள் பை எனி ஆஃப் த நம்பர் தட்ஸ் லெஸ் தேன் தட், அப்போவும் we are going to get false. இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகாத போது we are going to return it as true because இங்க true தான் டிஃபைன் பண்ணிருக்கோம். இட்ஸ் going to return as true.
ஸோ இது கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம ஏதோ செக் பண்ணிக்கலாம். ஃபார் அ நம்பர் லெட்ஸ் சே 52. 52க்கு வந்து நமக்கு வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள். ஸோ வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அஸ் ஃபால்ஸ். ஸோ வந்துட்டு லெட்ஸ் சே 17 இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அஸ் ட்ரூ. இதை பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரியலி கோட் லைக் யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை. லைக் ஐ டென்ட் கிவ் அ நம்பர், என்டர் நம்பர், ஸோ இட்ஸ் ப்ரைம் ஆர் அப்படி சொல்ற மாதிரி இல்லை. ஜஸ்ட் ஃபார் லாஜிக் புரிஞ்சுக்கிறது தான் இந்த கோடு. ஸோ இட்ஸ் நாட் பிக் மச் ஆஃப் டீல். நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதுதான் வந்து இருக்கிற ஈஸியஸ்ட் வே. அண்ட் தேர் இஸ் another ஆப்டிமைஸ்ட் வே. ஆப்டிமைஸ்ட் வேல பாத்தீங்கன்னா லெட் மீ ஜஸ்ட் டிஃபைன் தட் டூ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். when I can just take a note of it. The next more optimized solution என்னன்னு நம்ம பார்க்கலாம். So it's going to be the same till over here. இதை மட்டும் நம்ம let's put it in a comment line so that it's going to be there but not taken by the compiler. So இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா if it's going to be less than the number given ஆன்னு பார்க்க போறோம். And we are also setting that boolean prime is equal to true. இது it's going to be common for both, but இதுக்கப்புறம் தான் it's going to be changing the conditions. ஸோ நம்ம இந்த ஆப்டிமைஸ் மெத்தட்ல என்ன பண்ணலாம்னு இப்போ வந்து பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் பி மச் மோர் சிம்பிள். இந்த ஆப்டிமைஸ் வேல வந்துட்டு சில இடத்துல மட்டும் தான் காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் நீங்க கண்டிஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஆப்டிமைஸ் வேல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் நம்ம எடுக்க போறோம். இந்த நம்பர் வந்து லெஸ் தேன் 2 பார்ப்போம். இட்ஸ் கோயிங் பி சேம் ஆஸ் திஸ் கண்டிஷன். இந்த மாதிரி 2 ஓட கம்மியா இருக்கான்னு பார்ப்போம். இஃப் 2 ஓட கம்மியா இருந்துச்சா 2 இஸ் த ஆப்வியஸ்லி ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். அது கம்மியா இருந்தா எதுவுமே இல்லை. ஸோ இட் வில் ரிட்டர்னிங் அஸ் ஃபால்ஸ். இங்கேயும் நம்ம கொடுக்க போறோம். இட்ஸ் கோயிங் டு பி தி சேம். பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா we are going to be taking that number and then 2 3க்கும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க போறோம். பேசிக்கலா நம்ம ப்ரீ டிஃபைன் பண்றோம். லைக் சில நம்பர்ஸ் வந்து இதை எலிமினேட் பண்ணிடும் நமக்கு ஸ்டார்டிங்ல. நம்ம லூப்ல இதுக்கப்புறம் போட்டு ஒவ்வொன்றா செக் பண்ண தேவையில்ல. இங்க நம்ம என்ன பண்ணோம்னா லைக் ஆக்சுவலா அந்த நம்பருக்கு கீழே இருக்க எல்லா நம்பரும் நம்ம டிவிசிபிளா இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம செக் பண்ண போறது இல்லை. பேசிக்கா வந்துட்டு சில நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண போறோம் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஸோ தட் இட் பிகம்ஸ் மச் மோர் எஃபிஷியன்ட். So first thing is going to be when setting checking if it is less than 2. Less than 2 இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். அதான் is going to be first thing. Then 2 and 3 க்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க போறோம். So if 2 and 3 க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா then we are going to be returning a true because 2 and 3 is a prime number. So அந்த ரெண்டு இருந்துச்சுன்னா we are going to be returning that as true னு சொல்ல போறோம். பட் நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷனா we are going to be seeing that 2 and 3 ஓட ஃபேக்டரா இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பிரைம் நம்பருக்கு இட்ஸ் கோயிங் டு பி ஃபேக்டரா இருக்க போறது த நம்பர் இட் செல்ஃப் ஆர் 1. ஸோ 2 and 3க்கு அது ஃபேக்டரா இருந்துச்சுன்னா இந்த கேஸ்ல வந்துட்டு அது ஃபால்ஸ். ஸோ திஸ் கோயிங் டு பி அ தேர்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷனை தவிர்த்து அது 2 and 3 ஃபேக்டர் இல்ல, 2 and 3யும் இல்ல அண்ட் லெஸ் தேன் 2வும் இல்ல. இந்த தவிர்த்து இதுக்கு எல்லா கண்டிஷனும் இல்லைங்கிற அப்ப என்ன பண்ண போறோம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம சொன்னதெல்லாம் இப்போ டைப் பண்ணலாம். So if object obj is less than 2 நம்ம வச்சுக்கலாம். In that case return prime is equal to false. So the second condition நம்ம சொன்னதுன்னா else if. So else if n is equal to 2 ஆன பார்ப்போம். என்னங்கிற இது வந்து இங்க is going to be object is equal to 2 ஆன பார்ப்போம் and this obj is equal to 3 ஆன பார்ப்போம். If it's going to be anything like this then we are going to be giving it as true because 2 and 3 are prime numbers. So next it's going to be else if நம்ம 2 and 3 ஓட factors பார்க்க போறோம். So let's say that obj mod 2 is equal to 0 or obj mod 3 is equal to 0. Then நம்ம என்ன பண்ண போறோம்னா prime is equal to false னு போட போறோம். ஸோ ஓகே நமக்கு வந்து இந்த கண்டிஷன் டிஃபைன் மட்டும் இட்ஸ் கோயிங் டு பி சிம்பிள். இது வரைக்கும் சிம்பிளா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போறதா ஃபார் லூப்ல பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்றேன். It's going to be else condition because this is our last condition. It's going to be else and இதுக்குள்ள நம்ம for loop போறோம். இந்த for loopல வந்துட்டு int I is equal to 5 னு எடுத்துக்கிறேன்.
ஸோ ஏன் நீங்க 2 3 போடுறீங்க, 4 போடாம ஏன் 5 வருது அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம இங்கே கவர் பண்ணிட்டோம். ஸோ 4க்கு எதுவும் தேவையில்லை. ஸோ பேசிக்கா நான் வந்து 5 போறேன். 5 இங்க வந்து I டைம்ஸ் I. இது வந்து எப்படின்னா ஸ்கொயர் ரூட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் OBJ less than or object and then I plus is equal to 6னு கொடுக்குறேன். ஸோ இது போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் ஒவ்வொரு நம்பரோட செக் பண்ணாம பேசிக்கா வந்துட்டு இந்த பிரைம் நம்பர்ஸால மட்டும் இருக்கான்னு செக் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஐட்ரேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே தட் we have a number like yeah, let's say that we have a number like ஏதோ ஒரு நம்பர் எடுத்துப்போம், லைக் 11 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ 11ங்கிற நம்பர் வந்து 2ஓட கம்மியா இருக்கா? நோ. ஸோ 11 வந்து 2 ஆர் 3யா? இல்ல, அதுவும் நோ. ஸோ 11 வந்து 2ஓட 3ஓட ஃபேக்டரா? அதுவும் நோ. ஸோ இது கீழே என்ன பண்ண போறோம்னா, இங்க வருமா, ரைட், இந்த இடத்துல 11ங்கிற நம்பருக்கு பி சீயிங் இட்ஸ் டிவிசிபிள். இதுக்கப்புறம் தான் இட்ஸ் கோயிங் டு பி தி சேம் OBJ mod I is equal to 0வா செக் பண்ணுவோம். ஆர் it's going to be another condition here that's going to be checking it as OBJ mod I plus 2 நம்ம செக் பண்ணுவோம். இது ஏன் நான் just a minute explain பண்றேன். wait a minute. So this is the condition here. இப்படி இருந்துச்சுன்னா prime is going to be false நான் கொடுத்துட்டு and then I'm going to break out. So இதுதான் the thing here. So பேசிக்கா பாத்தீங்கன்னா I is equal to 5, I times I less than or equal to this given number and then I plus is equal to 6. இதை நம்ம செக் பண்ண போறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 11 எடுத்துக்கலாம். ஸோ 11 வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி ஹியர். இங்க பாத்தீங்கன்னா ஸோ I is equal to 5வா? 5 times 5 25. 25 less than or equal to 11ஆ? இல்ல, ஃபால்ஸ். ஃபால்ஸா அது என்ன ஆகும்னா இமீடியட்டா அது பிரேக் ஆயிட்டு இமீடியட்டா இந்த லூப் போட்டு அது வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு we are going to be printing that as prime. ஸோ இந்த லூப்குள்ளே அது போகல, டைரக்டா அது பிரைம்னு சொல்லிடும் அந்த நம்பர். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பிரைம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது இந்த 6ங்கிற நீங்க கேட்கலாம், I plus is equal to 6 நீ ஏன் கொடுக்குற தட் திங். பிகாஸ் வந்துட்டு நம்ம 6k டேர்ம்ஸ்ல எல்லா பிரைமரும் எழுத முடியும். ஸோ லைக் 6 times k plus or minus 1 இந்த டேர்ம்ல வந்துட்டு நம்மளால எல்லா பிரைமரும் ஈஸியா எழுதிட முடியாது. அந்த காரணத்தினால நம்ம I plus is equal to 6 எழுதுறோம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வேணா பார்க்கலாம். பேசிக்கா பாத்தீங்கன்னா தட் 6k plus 1 வந்து ஏன் தான் நமக்கு டவுட் ஆச்சு. ஸோ பேசிக்கா நம்ம 6kங்கிற டேர்ம்ஸ்ல வந்து எல்லா இன்டீஜரும் எழுத முடியும், ரைட்டா? 6k minus 1 நமக்கு 5 கிடைக்கும். ஸோ 6k டேர்ம்ஸ்ல எழுத போறோம். 6k பிளஸ் ஆர் மைனஸ் 1 டேர்ம்ஸ்ல நம்மளால எல்லா இன்டீஜர்ஸும் எழுத முடியும். ஸோ அந்த காரணத்துக்காக எடுக்கிறோம். ஆல்சோ 6k யூஸ் பண்றதுனால நமக்கு நேச்சுரலாவே 2 and 3ங்கிற டேர்ம்ஸோட ஃபேக்டரை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடிஞ்சுது. நம்ம இங்க 8k கூட போடலாம், பட் 8k போட்டோம்னா நமக்கு 2ஓட ஃபேக்டர்ஸ்லாம் அவாய்ட் ஆகும். பேசிக்கலா வந்து ஈவன் நம்பர்ஸ்லாம் அவாய்ட் ஆகும். பட் ஆனால் சில 3 டேர்ம்ஸ் வந்து அவாய்ட் ஆகாது. சின்ஸ் 6 வந்து 2 and 3 அதுக்கு வந்து ஃபேக்டரா இருக்கனால நம்மளால வந்து எல்லா எல்லா டேர்ம்ஸையும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6k டேர்ம்ஸ்ல எப்படி 5 எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 6 times 1 6 times 1 6 and then minus 1 is going to give it as 5. இதே நம்ம வந்து 11க்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 6 times 1 and then plus 5. இதெல்லாம் 11 கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா பிரைமரி டேர்ம்ஸையும் நம்ம இந்த மாதிரி எழுத முடியுது. அண்ட் ஆக்சுவலி வித் திஸ் நம்மளால வந்துட்டு we can avoid successfully the 2 and 3 factors. So that's the main reason that we are writing I plus is equal to 6 எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம நம்பர் 11 எடுத்தனால நம்ம டைரக்டா இந்த லூப்குள்ள போகாம நமக்கு வந்துட்டு வெளியே பிரைமிங் ஆன்சர் கிடைச்சது, ரைட்டா? நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா லைக் இதோட நம்ம பெரிய நம்பரை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் சம்திங் லைக் 42, ஓகேவா? ஸோ 42ங்கிற நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு 42ங்கிற நம்பர் இட்ஸ் கோயிங் டு ஈவன், ஸோ டிவிசிபிள்னு தெரியும். பட் எனிவே லெட்ஸ் செக் இட் ஹியர். So I is equal to 5. So 5 times 5 25. 25 less than or equal to 42 பார்க்கும்.
ஸோ 25 லெஸ் தேன் பார்க்கும்போது எஸ் ஆப்வியஸ்லி வந்து 25 வந்து லெஸ் தேன் 42 தான். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த 42ங்கிற நம்பர் டிவிசிபிள் பை 5 பார்க்கும். டிவிசிபிள் பை 5 இல்லை நெக்ஸ்ட் ஆர் 7 பார்க்கும். ஏன்னா நம்ம I + 2ன்னு கொடுத்துருக்கோம் ரைட்டா. அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் திஸ் 42 டிவிசிபிள் பை I + 2ங்கிற நம்பர். இந்த I + 2ங்கிறது வந்துட்டு 5 + 2 7 டிவிசிபிளா? எஸ் டிவிசிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம் இமீடியட்டா. நம்ம வந்து இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சுவலி இங்க போட போறோம். நம்ம எல்லா நம்பருக்கும் இப்படிதான் வரும். நம்ம ஒரு பிரைம் நம்பரவே எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சம் நம்பர் டிவிசிபிள் 31 எடுத்துக்கலாம். 31 எடுத்துப்போம். 25 லெஸ் தேன் ஈக்குவல் 25 பார்க்கும். பார்க்கும்போது எஸ் 25 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 31 தான். ஸோ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இங்க வந்து செக் பண்ணும். இட்ஸ் கோயிங் டு டிவிசிபிள் பை 5 இல்ல 5 டிவிசிபிள் இருக்காது. அண்ட் தென் 7 டிவிசிபிளா இருக்காது. 7 நமக்கு 31 டிவிசிபிளா இருக்காது. ஸோ வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரிட்டர்னிங் ஆஸ் இந்த ரெண்டுமே இல்லாதனால நமக்கு என்ன கொடுக்கணும், ட்ரூன்னு கொடுத்துரும். ஏன்னா வந்துட்டு இது ரெண்டுமே இல்லை. ஸோ இந்த இஃப்குள்ளே போவாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் டைம் ஆஸ் ட்ரூ. இது வந்து கண்டிஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்னிங் ஆஸ் ஃபால்ஸ். இதுதான் நமக்கு வரும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டவுட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லா பிரைம் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இட்ஸ் கோயிங் டு பி லைக் 2, 3, 5, 7, 11 ரைட். லெட் மீ ஜஸ்ட் காப்பி திஸ். நமக்கு இங்க வச்சுக்கலாம் ரைட். ஸோ வந்து நம்ம பிரைம் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா it's going to be 2, 3, 5, 7, 11, 13, and then it's going to be 17, 19, 23, and so on. It's going to be going. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 5ன்னு எடுத்துக்கிறோம். 5ன்னு எடுத்துக்கிட்ட அப்புறம் பேசிக்காக வந்து நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா +6. லெட் மீ ஜஸ்ட் காப்பி this thing also, so I can explain both much more better. Right. So this is going to be the first for loop and followed by this. So நம்ம வந்து இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் லூப் அண்ட் தென் கண்டிஷன்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா these are going to be the prime numbers, right? இந்த prime numbers என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் going to be 5 times 5 பிகாஸ் வந்து நம்ம 2 and 3 ஓட டிவிசிபிள் செக் பண்ணா நம்ம 5 எடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனிவே இங்க நம்ம என்ன பண்ண போறோம், 5 times 5 வந்து கம்மியா இருக்கான்னு பார்ப்போம். இந்த நம்பரோட கம்மியா இருந்துச்சுன்னா then we will be proceeding into that. அதிகமா இன்கேஸ் அதிகமா இருந்துச்சுன்னா we will be immediately saying that the number is going to be true in any case. இங்க I plus is equal to 6 ன்னு போறோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோமா 6k டேர்ம்ஸ்ல எழுதுறோம். நம்ம 6k டேர்ம்ஸ்ல வந்து பிரைம் நம்பர்ஸ் எழுதுறனால இட்ஸ் கோயிங் டு பி I plus equal to 6. நம்ம உள்ள வந்து செக் பண்றது தான் ஆப்ஜெக்ட் mod I ன்னு செக் பண்றோம். பிகாஸ் நம்ம வந்துட்டு we are going to be eliminating anything other than that 2 and 3 ஆல்ரெடி நம்ம 2 and 3 கேஸ்க்கு நம்ம பண்ணியாச்சா. ஸோ அதை நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு mod I and I plus 2 ன்னு போடுறோம். இந்த I plus 2 போடுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இட்ஸ் going to be always a odd number and also we are negating that factors of 2 and 3. this இந்த போடுறதுனால நமக்கு எப்படி இருக்குன்னா இட்ஸ் going to be 5 plus 2 is going to be 7. நமக்கு வந்து எப்பவுமே ஈவன் நம்பர் கிடைக்காது. ஸோ வந்து ஈவன் நம்பர் செக் பண்ணாம நம்ம எப்பவுமே ஆட் நம்பரோட செக் பண்றோம். பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம 2க்கு வந்துட்டு ஃபேக்டர் பார்த்தோம்னா நமக்கு ஈவன் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ தட்ஸ் த மெயின் திங் ஹியர். அண்ட் தென் இட்ஸ் கோயிங் டு பி 6 டேர்ம்ஸ் எழுதுறதுனால இட்ஸ் கோயிங் டு பி லைக் 5 அண்ட் தென் இட்ஸ் கோயிங் டு பி 11 plus 2 இட்ஸ் கோயிங் டு பி 13. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியுது. இட்ஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இங்க 11ல இருக்குமா +6 ஆச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி 17 plus 2 இட்ஸ் கோயிங் டு பி 19. ஸோ பாத்தீங்கன்னா இந்த பிரைம் நம்பர்ஸ் வச்சே நம்ம மோஸ்டா செக் பண்ணிடுறோம். இந்த பிரைம் நம்பர்ஸ் வச்சு செக் பண்ணனால நம்ம நடுவில் நிறைய நம்பர்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ண முடியுது. அண்ட் தென் இட்ஸ் கோயிங் டு பி ரெடியூசிங் தி நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ். ஸோ இந்த மெயின் ரீசனுக்காக தான் இட்ஸ் கோயிங் டு பி a much efficient method than the first method. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்றோம், லைக் ஒவ்வொரு நம்பரும் செக் பண்றோம் அண்ட் தென் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பண்றோம் ரைட்டா. ஸோ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணனால தான் நமக்கு இட்ஸ் கோயிங் டு பி டேக்கிங் லாங்கர் டைம். ஸோ அந்த இதை குறைச்சு நம்ம கேசஸை இங்க குறைக்கிறோம். ஸோ தட்ஸ் த மெயின் திங் ஓவர் ஹியர். ஸோ இந்த கோட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இட்ஸ் கோயிங் டு பி ரன்னிங் ஆன்ட்டு. ஸோ லெட்ஸ் கிவ் அ நம்பர் லைக் 31.
yeah, it's going to be saying it as true. Okay, yeah, two times in true print out now because I previously I had that thing for prime in the previous code. So நம்ம அதை ரீரன் பண்ணா இட்ஸ் கோயிங் டு பி கிவிங் அஸ் ஜஸ்ட் ட்ரூ. ரைட் 31 வந்து ஒரு பிரைம் நம்பர், ஸோ இட் கிவ்ஸ் அஸ் ட்ரூ. அண்ட் தென் நம்ம ஒரு பிரைம் நம்பர் இல்லாமல் இட்ஸ் டூ லைக் 52, இட்ஸ் கோயிங் டு கிவ் இட் அஸ் ஃபால்ஸ். ஸோ தட்ஸ் த லாஜிக் ஹியர். ஸோ பேசிக்காக நம்ம 6 டேர்ம்ஸில் வந்துட்டு எல்லா பிரைமும் எழுத முடிகிற ரீசனுக்காகவும், and then we are already eliminating the factors of 2 and 3 காக ரீசனுக்காகவும், and then we are going to be also checking that odd நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு, and then also the thing is நம்ம prime நம்பராலே செக் பண்றதுனால நிறைய கேசஸ் வந்து குறைக்கிற முடிய ரீசனுக்காக this thing is being more efficient. So yeah, this is the prime numbers. I hope you guys understood. இதுல சில வேரியன்ஸ் இருக்கு. வேரியன்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் prime number from ranges, in the range இருக்க prime numbers and stuff like that. I'm going to be making a video on those two. So the content உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கா, subscribe to my channel. Anyway, thank you guys.